ஹாய். இன்னைக்கு நெறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்தது. மார்க்கெட்டுடைய இந்த ஒரு ஹெவி ஃபால்ல நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு தான். இந்த ஃபால் எல்லாம் நம்ம லைஃப்ல நெறைய தடவ பார்த்துருக்கோம். 2007ல நிஃப்டியுடைய கடும் சரிவு, 2020 கோவிட் டைம்ல வந்த கடும் சரிவு, ஈவன் அதுக்கு முன்னாடி இது 2மே ஒரு பெரிய நிகழ்வு. இதுக்கு முன்னாடியே சின்ன சின்ன காரணங்களால தொடர்ந்து 3ல இருந்து 5 மாதங்கள் அடுத்து நியூ ஹைக்கு போகாம ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மார்க்கெட்ட நம்ம பார்த்திருக்கோம். பட் அங்க இருந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆகும்போது ஒரு நியூ ஹை குடுத்திருக்கு. அது கூடவே சிறந்த பங்குகள் சிறந்த முறையில உயர்ந்திருக்கு. அதனால மார்க்கெட்டுடைய ஏற்ற இறக்கத்த பார்த்து நம்ம பேனிக் ஆக வேண்டாம். இதுல கவனிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். இன்வெஸ்டரா இருக்கிறவங்க என்னைக்குமே சரிவ பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஒவ்வொரு சரிவும் குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆவரேஜ். சரிவ பார்த்து பேனிக் ஆகாதீங்க. ஜஸ்ட் திங்க் இட்ஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட். இதுவரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டியது ஓவராலா மார்க்கெட் சரிவுனால பங்குகள் சரியுதா இல்ல அந்த செக்டாருக்கு இருக்கக்கூடிய டிப்பு அந்த ஸ்டாக்க சரிக்குதா அப்படிங்கறத மட்டும்தான் நீங்க பார்க்கணும். அந்த வகையில நிஃப்டி கூடவே சேர்ந்து டிராவல் ஆகக்கூடிய சில வர்த்தான ஸ்டாக்ஸ் எல்லாமே நிஃப்டி இன்னும் நியூ ஹையை டச் பண்ணாத காரணத்தினால இந்த பங்குகள் இன்னும் நியூ ஹையை டச் பண்ணாம இருக்கும். அந்த மாதிரியான பங்குகள் எல்லாம் இதுவரைக்கும் உங்க போர்ட்போலியோல இல்லைன்னா நீங்க கவனிக்கலாம். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற பங்குகள் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி சின்ன டிப்ல கிடைக்குதுன்னா நீங்க ஆவரேஜ் பண்றத பத்தி கன்சிடர் பண்ணலாம். ஓவராலா நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்ண போறது நிஃப்டியுடைய சார்ட். இந்த சார்ட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் சரிவு அப்படிங்கிறது மார்க்கெட்ல ஒரு இயல்பான விஷயம் அப்படிங்கிறது. சி நிஃப்டி பாருங்களேன், 2005ல இருந்து நம்ம டேட்டா எடுத்தோம்னா 2000 அப்படிங்கிற லெவல்ல இருந்த நிஃப்டி இன்னைக்கு 24,000 அப்படிங்கிற அந்த லெவல் இருக்கு. ஹையஸ்ட் ஹையா என்ன ரீச் பண்ணிருக்கு? தன்னோட லைஃப் டைம் ஹை 26,277. இந்த 26,277ல இருந்து அடுத்த நியூ ஹைக்கும் போகல. அதே சமயம் ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டா ரீசன்ட் லோ ஹையஸ்ட் லோனா இந்த 22,200 இதையும் இன்னும் பிரேக் பண்ணல. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபல் வைஸ் இருக்கக்கூடிய டென்ஷன். முக்கியமா இப்ப நடந்துட்டு இருக்கிற அமெரிக்கா அண்ட் ஈரானுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையினாலதான் மார்க்கெட் ஓகே இந்த ப்ராப்ளம் சால்வ்டு அப்படின்னு அறிவிக்கும் போது ஒரு சின்ன பிரீத் எடுக்குது. இல்ல இந்த பிரச்சனை முடியவே இல்ல, நாங்க இந்த பிரச்சனைக்குள்ளதான் இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹெவி ஃபால் ஆகுது. இப்ப நடந்துட்டு இருக்கிற மார்க்கெட் ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங் மார்க்கெட். இந்த ஸ்விங் ட்ரேடர்ஸ் கூட சப்போர்ட் இல்லாம ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா லாக் ஆயிடுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான மார்க்கெட்ல இருந்து நாம நிச்சயமா ரெக்கவரியாக வர முடியும். இப்ப நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நிஃப்டியில நான் உங்களுக்கு ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நிஃப்டியுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை வச்சு சொன்னேன் 24,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி 24,025 வரைக்கும் லோ போச்சு. பட் அந்த லோவை பெருசா தக்க வச்சுக்கல. அங்கிருந்து இமீடியட்டான ரெக்கவரி 24,300. இந்த ரெக்கவரிக்கு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப கிளியரா உங்களுக்கு புரியுது இந்த மார்க்கெட் நிரந்தரமான சரிவு கிடையாது. நிரந்தர சரிவுல இருந்து மார்க்கெட் கண்டிப்பா ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெளிவா புரியுது. அப்ப டிப் ஆன் பை அப்படிங்கிற கான்செப்ட்ல அவங்க நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ வாங்குறாங்க. ஒரு 300 பாயிண்ட் மார்க்கெட் சடனா ஏறும் போது அகெயின் இவர் சும்மா இல்லாம இல்ல நான் ஒன்னும் பிரச்சனையில இருந்து வெளியே வர மாட்டேன், இந்த பிரச்சனை எல்லாமே நிரந்தரமான ஒரு பிரச்சனை, நான் ஈரானுக்கு எதிராக தான் இருக்கேன், இன்னும் ஈரானுக்கு ரொம்ப கடுமையான தடைகள்லாம் கொடுக்க போறேன்னு இன்னைக்கு அறிவிச்ச காரணம் தான் மார்க்கெட் நேத்த கம்பேர் பண்ணும்போது கேப் அப்ல போய் 24,313ல இருந்து சரிஞ்சு 24,144 டச் பண்ணிட்டு 24,219ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த 144ல இருந்து 299 சொல்லி கிட்டத்தட்ட 70-80 பாயிண்ட் ரெக்கவரி ஆனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? டிப் ஆன் பை தான். இந்த இடத்துல நீங்க கவனிக்க வேண்டியது நிஃப்டியுடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிஃப்டி 50யோட வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், என்னோட ஃபேவரட் எல்என்டி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடி துறையில் ஸ்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 10 பங்குகள். அந்த 10 பங்குகள் என்னென்ன செக்டார்ஸ் தெரியுமா? பேங்க் செக்டார்,
ஃபார்மா செக்டார், எஃப்எம்சிஜி செக்டார், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், முக்கியமா வந்து ஆட்டோ செக்டார், இந்த மாதிரி துறைகள் எல்லாமே டிப் அண்ட் பைல நம்ம கவனிக்கலாம். உங்ககிட்ட ஆல்ரெடி அந்த ஸ்டாக் இருக்கு, நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாக் 98 ரூபாயில இருக்குன்னா இட்ஸ் நாட் லைக் ஆவரேஜ். ஒரு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க 10 to 20% டிப்ல இருக்கு, டிப்புக்கு காரணம் மார்க்கெட் தான் அப்படிங்கிற அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா யூ கேன் கோ வித் ஆவரேஜ். நீங்க வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ்ல நிப்டி 50 மட்டும் இல்லாம யூ கேன் கோ வித் த மிட் கேப் ஸ்டாக்ஸ், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ், பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ், ஃபெடரல் பேங்க், இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ மிட் கேப் ஸ்டாக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லயும் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மார்க்கெட் சரியறதுனால மட்டும் சரியக்கூடிய பங்குகளை கவனிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் வியூ. ஸோ என்னைக்குமே நான் சொல்ற ஒரு விஷயம், மார்க்கெட் சரியுதுன்னு பேனிக் ஆகாதீங்க. நீங்க வச்சிருக்கிற பங்கு போய் அனலைஸ் பண்ணுங்க. சிம்பிள் டிப்பு சொல்லவா, அந்த ஸ்டாக்கோடைய P&L ரிப்போர்ட் எடுங்க. இந்த P&L ரிப்போர்ட்டை நீங்க எப்படி பார்க்கலான்னு நான் இன்ஸ்டால ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஈவன் யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளா ஸ்கிரீனர்ல போயிட்டு இந்த P&L பாருங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, போன லாஸ்ட் இயரையும் இந்த குவார்டர் கோட்ரு, லாஸ்ட் இயர் குவார்டர், இந்த வருஷத்தோட குவார்டர், இந்த பிசினஸ் அனலைஸ் பண்ணுங்க. போன குவார்டரையும் இந்த குவார்டரையும் பாருங்க. சோ இயர் ஆன் இயர் சேல், குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் நல்லா இருக்கா, பிரச்சனை இல்லையா. அதோட அதுக்கடுத்து நீங்க கவனிக்க வேண்டியது FII ஹோல்டிங், DII ஹோல்டிங் போன வருஷம் லாஸ்ட் 3 குவார்டர்ஸா எப்படி இருக்கு, ப்ரமோட்டரோட ஹோல்டிங் எப்படி இருக்கு, இது எல்லாமே நியூட்ரலா இருந்தாலோ இல்ல இன்க்ரீஸ் ஆனாலோ ஃபேவர். இந்த குவார்டர்ல மேக்சிமம் ஆஃப் த நிறுவனங்கள் இயர் ஆன் இயர்ல நல்ல ப்ராஃபிட் தான் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி FIIஸும் அந்தந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங்க பாசிட்டிவா தான் வாங்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஸ்டாக் சரியுதுன்னு எடுத்து பார்த்தாலுமே அதுல FII ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனால மார்க்கெட் கிராஷ் ஆச்சு? FII, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டை விட்டு வெளியே போறாங்கிற ஒரு செய்தி மார்க்கெட்டுக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருந்தது. பட் அதே FIIs சத்தமே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேஷன் ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான பங்குகள் முதல்ல வேல்யூவேஷன் பாக்குறீங்க, ரெண்டாவது பிசினஸ்ல சேல்ஸ் டிராப் இருக்கான்னு பாக்குறீங்க, மூணாவது ஹோல்டிங் பேட்டர்ன்ல நெகட்டிவ்னஸ் இருக்கான்னு செக் பண்றீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஸ்டாக் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்து கம்மியா இருக்குனாலோ இல்ல இல்லவே இல்லைனாலோ கன்சிடர் பண்ணுங்க. டாப் 10 செக்டார்ஸை கவனிங்க, வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை கவனிங்க, நல்ல ஃபண்டமெண்டல் இருக்கிற ஸ்டாக்கை கவனிங்க. ஃபார் இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் எதை பத்தியும் கவலைப்பட தேவையே இல்லை. அன்னன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ, இன்னைக்கு மார்க்கெட் சரிஞ்சுது, புட்ல போனோம், நல்லா தான் சம்பாதிச்சோம். நேத்து மார்க்கெட் ஏறிச்சு, கால்ல போய் சம்பாதிச்சோம். எங்க ஆரம்பிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, எங்க முடிக்கிறோங்கிறது முக்கியம். இதெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கிட்டு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி பண்ணுங்க. மார்க்கெட் இறங்குறத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க டெக்னிக்கல், ஆப்ஷன், கமோடிட்டிஸ் அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பத்தி நீட்டா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக 100% மணி பேக் ஆஃபரோட என்னோட 18 days ஸ்பெஷல் கோர்ஸ், இது ஒரு வேல்யூபிளான கோர்ஸ். ஐ எம் டெடிகேட்டட் மை 18 days ஃபார் திஸ் கோர்ஸ். மார்னிங் 1 hour, ஈவினிங் 1 hourன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 36ல இருந்து 37 மணி நேரம் இருக்கிற இந்த கோர்ஸை 85% ஆஃபர்ல மணி பேக் கேரண்டியோட கொடுக்குறேன். ஒன்ஸ் இந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே கத்துக்கிட்டு ப்ராப்பரா உங்க ட்ரேடிங்க ஓனா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணலனா அந்த கோர்ஸுக்கு வாங்கின பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியிற இந்த நம்பருக்கு நீங்க 18 days கோர்ஸ்னு டெக்ஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுங்க, ஏறுதோ இறங்குதோ உங்க ட்ரேடிங்கை ஸ்மார்ட்டா கொண்டு போங்க. இன்னும் இந்த மாதிரி அப்டேட்ஸுக்கு ஸ்டே வித் மீ. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்டா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஸ்டால ஜாயின் பண்ணி மார்க்கெட் பத்தி நிறைய விஷயங்களை இன்ஸ்டன்டா தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.